ஸோ glaucoma ப்ரிவேலன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 100ல் இந்தியாவில் ப்ரிவேலன்ஸ் ஆஃப் glaucoma இஸ் அரவுண்ட் 3 to 5% இன் இந்தியா. தட் இஸ் 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேத்துக்கு இருக்குது. இதை தவிர வேறு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி glaucoma யூஸ்வலாக கண்ணில் 2 கண்லேயுமே அட் அ டைம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு கண்ணில் மட்டும் ஐயில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது எப்போனாக்க அடிப்பட்டவங்களுக்கு இல்லை ஒரு சிம்பிளாக கண் பொறை. சில பேர் ரொம்ப அட்வான்ஸான ஸ்டேஜில் பொறையே ஆப்ரேஷன் பண்ணாமல் வருஷக்கணக்காக விட்டு பொறை முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் இல்லை கண்ணுக்குள்ளாரே பொறை வெடிச்சிருச்சுனாக்க அப்போது அந்த பொறையோட அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்குள்ளார செதறி அது வந்து கண்ணில் ப்ரெஷரை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி செகண்டரி glaucomaஸும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி glaucomas வந்து உண்மையாலும் ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங். அண்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஐ வுட் லைக் டு சே கண்ணில் திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷனை பொறுத்தளவில் பிசைட்ஸ் glaucoma நம்ம நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கேட்ராக்டு, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, மெடிக்கல் ரெட்டினா, அதாவது சுகர்னால டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு செகண்டரி glaucoma இருக்கிற ஒரு வயது முதியவர், ஒரு 106 வயசு பெரியவர் ஒருத்தருக்கு நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கிறோம்.